தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் ஆளுநரின் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் தேநீர் விருந்தை முதலமைச்சர் புறக்கணிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநர் ரவி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து ஏற்பாடு செய்துள்ளார். இதில் பங்கேற்க தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் ஆளுநரின் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேநீர் விருந்தை முதலமைச்சர் புறக்கணிப்பதாக அரசு அறிவித்துள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பியிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மனு தாக்கல் செய்தது அவரது ஒருதலைப்பட்ச நடவடிக்கைக்கு சான்று என்றும் பாஜக சார்புடன் ஆளுநர் செயல்படுவது அப்பட்டமாக வெளிப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆளுநர் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வரும் 18, 19ஆம் தேதிகளில் 2 பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாக்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் தேமுதிக சார்பில் பங்கேற்க இருப்பதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.